வத்தலக்குண்டு அருகே உச்சப்பட்டியில் காதல் திருமணம் செய்தவர் வீட்டின் மீது சரமாரி கல் வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உயிர் பாதுகாப்பு தர வேண்டும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உச்சப்பட்டியைச் சேர்ந்தவர் ராமர் மகன் மலைச்சாமி. இவர் வத்தலக்குண்டு அருகே உள்ள வெறியப்ப நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த தீபிகா என்பவரை சில மாதங்களாக காதலித்து வந்துள்ளார். காதல் ஜோடி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி நிலக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தனர். அங்கு இரு வீட்டாரையும் அழைத்து பேசி திருமணம் செய்து வைத்தனர். இந்நிலையில் திருமணம் முடித்த காதல் ஜோடி உச்சப்பட்டியில் மணமகன் மலைச்சாமி வீட்டில் இருந்து வந்தனர். இந்நிலையில் வெறியப்ப நாயக்கன்பட்டி ஆராய்ச்சி நகரைச் சேர்ந்த மணமகள் தீபிகாவின் உறவினர்கள் மற்றும் சிலர் சேர்ந்து உச்சப்பட்டியில் உள்ள மணமகன் மலைச்சாமி வீட்டின் மீது சரமாரியாக கற்களை வீசினார்கள் என்றும் மணமகன் மலைச்சாமி தாயார் மீனாட்சியை அடித்து காயப்படுத்தி உள்ளனர் என வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வத்தலக்குண்டு காவல் நிலைய ஆய்வாளர் சிலைமணி தலைமையில் சார்பு ஆய்வாளர் ஷேக் அப்துல்லா மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மலைச்சாமி வீட்டின் மீது கல்வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உயிர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வத்தலக்குண்டு காவல் நிலையத்திலும் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மணமகனின் பெற்றோர்கள் கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர். உடனடியாக இந்த சம்பவம் குறித்து வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து மலைச்சாமி பெற்றோர்கள் வீட்டின் மீது கல்வீசியவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தீபியான்ற வழியே வெறுப்பு நாய்க்க முடியாது சேர்ந்து ஆராய்ச்சி நகரில் அந்த பிள்ளை இருக்குது. 5 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அந்த பிள்ளை வேறு மாப்பிள்ளை பார்க்க விட்டு எங்கள் மைனுக்கு ஃபோன் போட்டு வண்டியில் இருந்தவனுக்கு ஃபோன் போட்டு வாங்க என்னை வேறு கட்டி கொடுக்க போகிறாங்க, நான் கூட ஓடி வரப்போ இல்லாட்டி சாக போகிறோம்னு அந்த பிள்ளை வாக்குமலையை மயங்கிட்ட சொல்லியிருக்குது. சொல்லிவிட்டு ஏன் வந்து எங்கள் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி அந்த பிள்ளை சாக போகுது மாண்டியாலே அந்த பிள்ளை வேணாம், அவங்க வீட்டில் பிரச்சனை வருது, சண்டை வருது, அடிச்சு கொல்லணும்ன்றாங்கடா, நீ ஒத்தமே நான் வச்சிருக்கேன்டா, ஏதாச்சும் நாய் போகும்டா, வேணாம்டா, நம்மளே கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கும்டான்னு சொல்லிவிட்டு ஏமா அந்த பிள்ளை ஃபோன் போட்டு என்கிட்ட நான் சாக பார்ப்பேன் இல்லாட்டி ஏற்றுக்கிறீங்களா, நான் சாகவான்னு அடிச்சு ஏமா வேணாம்மா உங்கள் அப்பா அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அந்த பிள்ளை வெளியேறி வீட்டுக்கு வந்துருச்சு இடையில வர விட்டு. அப்போ நாங்கள் என்ன செய்யறது, அந்த பிள்ளை நான் சாகுறேன் இல்லாட்டி நீ போனால் வெட்டி கொண்டு விடுவாங்கன்னு விட்டு நாங்கள் போய் காவல்துறையில் தெரிவித்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோம். முடிச்சு வச்ச முன்னாடி வத்தலக்குண்டு போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு வந்து பேசுகிறப்ப அவங்க வாமாண்ட அந்த பிள்ளையை கூப்பிட்றதுக்கு நான் செத்தாலும் இவங்கிட்ட சாவேன், பொழைச்சாலும் இவங்கிட்ட நான் பொழைப்பேன்னு சொல்லி அந்த பிள்ளை வாக்குமூலம் சொல்லிடுச்சு. நீ செத்தாலும் நான் வரக்கூடாது, நான் செத்தாலும் நீ வரக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எழுதி வாங்கிட்டு எங்கிட்ட எழுதி வாங்கிட்டு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போமான்னு சொல்லிட்டாங்க. நாங்களே மையனை கூப்பிட்டுக்கிட்டு வரலாம்னு பார்த்தோம். வேணா ஒரு கோவத்தில் இருக்காங்க, ஏதாச்சும் நாய் போகும்போது ஏமே எங்கிட்டாச்சும் கூட்டு கூட போட அந்த பிள்ளையை போய் எங்கிட்டாச்சும் இருடா ஒரு 10 நாளைக்குன்னு சொல்லி விட்டுட்டு நான் மட்டும் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பின்னாடி எஃப்சிகிட்ட கேட்டேன். நான் அங்கே உள்ளுக்க கேட்க விட்டு அவங்க சொல்லிட்டாங்க நீ வீட்டுக்கு போய் இருமா உடனே நம்ம செய்ய போகிறாங்கன்னு சொல்ல விட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் தைரியமாக. வந்து ஒரு 8 மணிக்கு மேலே வந்து ஆராய்ச்சியில் சேர்ந்தவங்க அந்த பிள்ளையை சேர்ந்த அப்பா அம்மா பெரியப்பா அவங்க பெரியப்பா மையன் இன்னும் 2-3 பேர் எனக்கு அவங்க அடையாளம் தெரியல வந்து வீட்டில் உடச்சி நான் என்ன அடித்து வீடெல்லாம் உடச்சி கத்தியால் குத்த வந்து மண்டையெல்லாம் கடலை கொண்டு அடித்து வீட்டில் வந்து பாருங்கள் அப்புறம் உடச்சி போய் நாங்களும் அப்புறம் 2வது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். வத்தலக்குண்டில் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இத்தனை பேர் சேர்ந்து நான் அப்படியே பேச்சு மூச்சலாமல் கிடந்தேன். என்னைய போய் ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இங்கே எடுக்க முடியாமல் திண்டுக்கல்லுக்கு கொண்டு போனாங்க. அங்கே போய் ரொம்ப பெருசன்ட்டு மதுரைக்கு அனுப்பி விட்டாங்க. 3 ஆஸ்திரேலியா ஆச்சு. இவங்க 6 நாள் எந்த நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் இப்போ போனாலும் போலீஸ் ஸ்டேஷனில் விட மாட்டாங்க. எங்களை நீ போமா இன்றைக்கி வருவோம் நாளைக்கு போவோம் எப்படி போவோம்ன்றாங்க. ஆனால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது, நாங்களும் போய் அலைஞ்சாலும் சொல்கிற ஒன்றுமே எங்களுக்கு அதுக்கு முன்னாடி கேட்டு கொடுக்க மாட்டாங்க. அதிகாரி மிரட்டுறாங்க, நீ உள்ளுக்கு வராத போ, என்ன அப்படி வர பொம்பளை பிள்ளை கூட்டு அப்படி தான் பேசுவாங்கன்றாங்க. நாங்கள் எல்லாமே அந்த பிள்ளைக்கு வயசு சரியாயிருச்சு, இந்த பேருக்கு வயசு சரியாயிருச்சு. நாங்கள் பிரித்து போகணும், என் பிள்ளைய கூட்டு அவனு வெட்டி கொள்ளுவேன், அந்த பிள்ளையை வெட்டி கொள்ளும்ன்றாங்க. நாங்கள் பயந்துக்கிட்டே எத்தனை நாளைக்கு இருக்கிறது, நான் வீட்டுக்கு வர முடியாமல் இருக்கிறேன். நான் அவங்க இன்னும் அடிக்க வராங்க, குத்த வராங்க, வெட்ட வராங்க, பூரா ஆனாலும் ஊருக்குள்ளே இருக்காங்க. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.